அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு வைகாசி மாதம் 28ஆம் தேதி, புதன்கிழமை. இன்றைக்கி பௌர்ணமி திதி 1:13 வரை மத்தியானம், அதற்கு மேல் பிரதமை திதி. கேட்ட நட்சத்திரம் அப்போ 8:20 வரை சந்திராஷ்டிரமம் மேசராசிக்காரர்களுக்கு உரியது. அடுத்து இன்றைக்கி நீங்கள் ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30 to 9, நல்ல நேரம் 9:30லிருந்து 10 வரை, 10:30லிருந்து 11:30 வரை, 11:30லிருந்து சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. அணிய வேண்டிய உடை நிறம் பச்சை. தவிர்க்க வேண்டியது, அணியக்கூடாதது சிவப்பு கலர். காலையில் சாப்பிடக்கூடியது முள்ளங்கி அல்லது புதினா. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் எது, துரதிர்ஷ்டம் எதுன்னு ஒரு பார்வை பார்த்து விடலாம். இப்போ அதிர்ஷ்டம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண், அதிர்ஷ்ட நம்பர் 4. அப்போது டேட் 4, 13, 22, 31. லக்கி கிழமை, அதாவது லக்கி டே சனிக்கிழமை. மாதம் மார்கழி, பங்குனி, ஆடி, ஆவணி. அதே மாதிரி நட்சத்திரம் கேட்டை, ரேவதி, பரணி, பூரம். இவையெல்லாம் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். அதிர்ஷ்டமான திசை, அதாவது டைரக்ஷன் நார்த், வடக்கு. அதே மாதிரி அதிர்ஷ்டமான தெய்வம் பத்ரகாளி, சிவன். சேத்திரம், அதிர்ஷ்டமான சேத்திரம் திரு காளகஸ்தி, திரு நாகேஸ்வரம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ரத்தினம் கோமேதகம். உலோகம் கருங்கல். அதே மாதிரி பீங்கான் கூட அந்த சுவாதி நட்சத்திரத்தில் உடையவங்களுக்கு அதிர்ஷ்டமான உலோகம்னு வச்சுக்கலாம். இலச்சனை ஆடு. அடுத்து நம்ம சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான துரதிர்ஷ்டமானது என்னன்னு பார்க்கலாம். துரதிர்ஷ்ட எண், அதாவது அன்லக்கி நம்பர் 5. அப்போ டேட் 5, 14, 23. அன்லக்கி டே, அதாவது துரதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை. மாதம் ஐப்பசி மாதம். அதாவது துரதிர்ஷ்டமான நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அதிர்ஷ்டமில்லாத திக்கு தெற்கு, சவுத்து. நிறம் ஆகாத நிறம் பச்சை. நண்பர்களே, இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்லும் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நினைத்தவையெல்லாம் ஓரளவு நடக்கின்றன. மேலதிகாரிகளின் உதவியும் பதவி உயர்வும் கிடைக்கின்றது. செய்தொழிலில் அபிவிருத்தியும் மாற்றமும் ஏற்படலாம். மாற்றம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவே அமையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. பிரபலமானவர்களை, விஐபிக்களை, முக்கியமானவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. நண்பர்கள், உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆடம்பர செலவு செய்கிறீர்கள். விருந்துகள் ஏற்பாடு செய்வதும், சுபகாரியம் ஒன்று நடத்தி வைப்பதும் ஏற்படலாம், உங்கள் மூலம் நடக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் நற்பலனையே தரும். அடுத்து மிதுனராசி. உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் வருத்தத்தையும் போக்க உதவி புரிய வேண்டும். பணச்செலவும் வீண் அலைச்சலும்
ஏற்படும். பெற்றோர் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் முன்ஜாக்கிரதையாக கவனித்து வாருங்கள். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் சுமூகமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. பணவிரயம், வீண் அலைச்சல், எதிரிகளின் சூழ்ச்சிகள் முதலியவற்றை எதிர்நோக்க வேண்டி வருகிறது. தெய்வ பக்தியில் மனதினை செலுத்தி எச்சரிக்கையுடன் இருந்தால் வரும் தொல்லைகளை ஓரளவு தவிர்த்து விடலாம். தீயவர்களின் நட்பும் பெண்களால் கெட்ட பெயரும் உண்டாகக்கூடும். அடுத்து சிம்மராசி. மனைவி மக்கள் பற்றிய கவலை ஏற்படுகின்றது. மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. மேலதிகாரியின் கோபத்தை சம்பாதிக்க வேண்டி வருகிறது. கணவன் மனைவி உறவு கூட சுமாராக இருக்கின்றது. பிரயாணங்களினால் சில நன்மைகள் ஏற்படும். எப்போதும் வீண் செலவும் வீண் அலைச்சலுமாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிகின்றது. ஆடல் பாடல் கேளிக்கைகளில் மனம் ஈடுபடுகிறது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியே நிலவுகின்றது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் ஆதாயத்தையும் தேடித் தருகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. பெரியோர்களின் சந்திப்பு நடக்கும். அடுத்து துளாராசி. உறவினருடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் அகன்று விடுகிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. செய்தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கைகூடும். வேண்டாத கவலை காரணமாக வேலைக்கு சாப்பாடு உண்ண முடியாத சூழ்நிலை உருவாகின்றது. கணவன் மனைவி உறவு அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. மனைவி சகோதரிகள் ஆகியோரால் செலவு ஏற்படும். பணம் எதிர்பாராத வகையில் கிடைத்தாலும் கையில் தங்குவதற்கு மார்க்கம் இல்லை. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடும். புது மனிதரின் சந்திப்பு கிடைக்கின்றது. ஸ்தல யாத்திரை செய்யவும் வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. சகோதரர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் ஏற்படுகிறது. வீணலைச்சலும் கவலையும் இருந்து வரும். செய்தொழிலும் நல்ல ஆதாயம் இருக்காது. மனைவியின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். பணத்தட்டுப்பாடு சற்று அதிகரிக்கிறது. அடுத்து மகர ராசி. புகழ், செல்வம், செல்வாக்கு, பொன்பொருள் வரத்து ஆகியவை கிட்டுகிறது. தான தர்மங்களில் மனம் நாட்டம் கொள்ளுகிறது. இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கிறது. வீட்லேயும் சரி வெளியும் சரி இந்த கௌரவம் பாராட்டு எல்லாம் நன்றாகவே கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. உறவினருடன் சண்டை, வீண் முயற்சி, செய்தொழிலில் கெட்ட பெயர் முதலியவை ஏற்படும். தொடங்கும் எந்த சிறிய காரியமும் தடைபட்டு நிற்கிறது. வெளியூர்க்க பிரயாணங்களினால் கூட நல்ல பலன் கிடைப்பது இல்லை. ஆனாலும் சரியான சமயத்தில் உதவியும் மன அமைதியுடன் படியான ஆறுதல் சொல்லத்தக்கவர்கள் கூட இருக்கின்றார்கள், கிடைப்பார்கள். அதாவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தக்க தருணத்தில் கிடைக்கின்றார்கள். அடுத்து மீனராசி. வீண் அலைச்சல், வீண் செலவு, கணவன் மனைவியிடையே மனத்தாங்கல் உண்டாகலாம். பாதத்தில் அடிபட வாய்ப்புள்ளது. ஜாக்கிரதையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளாவிட்டால் பிரச்சனை பெரிதாகிவிடும். கோவில் குளம் சென்று வர, தான தர்மம் செய்ய, உறவினர்களுக்கு உதவி புரிவது என செலவு மிகவும் அதிகமாகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.